குருஜி வணக்கம் குருஜி, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். வாங்க வாங்க குருஜி. டேய் குருஜி வந்திருக்காரா? வாங்க. டேய் குருஜியை பார்த்தா கோஸ்ட் மேட்டர் செட்டில் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு இவனை பார்த்தா மந்திரமே தெரியல, மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. வணக்கம் குருஜி அவர்களே. சாமி இந்த வீட்ல தெரியும்டா சாய். சாயா? நீ எக்ஸ்ட்ரா பண்ணாம இருந்தா நான் என் தகட வேலையை ஆரம்பிச்சிருவேன். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? ஏமண்டாண்ணா, அந்த எம்ம மனுஷங்க உயிர் எடுத்தா நான் பேய்ங்க உயிர் எடுக்கிறவன். ரொம்ப பேசுறான்டா. டேய் மணி, மணி என் பேரை கரெக்டா சொல்றீங்களே, அப்படின்னா நீங்க எமனா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியா குருஜி? இந்த நக்கல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்கு என்ன அர்ஜென்டா கூப்பிட்டுருக்கீங்கன்னா அந்த பேய் உங்களை நல்லா வச்சு செஞ்சிருக்குன்னு புரியுது. ஆமாங்க குருஜி. அடங்கக்கா, இப்போவே பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஏண்டா வரவனுங்களாம் ஏன் பிகர் மேல ஏன்டா கண்ணு வைக்கிறானுங்க? கண்ணு மட்டும் தான் வச்சிருக்கேன், அடுத்து எதை வைப்பானு? குருஜி பயப்படாத, நான் இருக்கேன்ல. நான் ஒத்தையா நின்று சத்தமா கத்துனேன்னு வச்சுக்க, பேய் கூட சூசைட் பண்ணிட்டு சாகும். குருஜி ஒரு தடவை கத்துங்க குருஜி. டேய் என்னங்கடா, பிரகாஷ்ராஜ் மாதிரி இருக்கான், பைத்தியக்காரத்தனமா பேசுறான், கூப்பிட்டோன்னு வந்துட்டான், கூம்பிட்டையார் போனோம்னு நினைச்சிங்களா? என்னை பத்தி காவிய போட்ட கபோதிங்கிட்ட கேளு, பச்சை குழந்தைய கெடுக்கிற பாவிங்கிட்ட கேளு. என்னடா பஞ்சா நிறைய இருக்கு என் பைக்குள்ள. பையில இருக்கா குருஜி? ஏமண்டா என்னங்கடா நக்கலா? சாமி இவங்க பேசுனத மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான குங்குமம், மஞ்சள், ஜாதி பத்திரி, எலுமிச்சம்பழம், சாம்பிராணி பவுடர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா ஒரு பொம்மை மட்டும் ரெடி ஆகல. அவனை உட்கார வை போதும். என்னையா? டேய் மந்திரவாதினா தெலுங்கு சினிமாவில் வர மாதிரி பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு, தாடியை வளர்த்துக்கிட்டு, கம்பை பிடிச்சிக்கிட்டு, உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கிட்டு, கூப்பிட்டோன்னு ஓடி வந்து ஐயான்னு குனிறதுக்கு நான் என்ன கேப் மாதிரி மந்திரவாதின்னு நினைச்சிங்களா? டேய் ஏமண்டா, இப்ப என்ன பண்ண போறீங்க குருஜி? டேய் மயிலாப்பூர் சேகர், ஒன்னதான் என்னைய கூப்பிட்டீங்க குருஜி? ஒன்னதான்டா. உன் உடம்புல பூணுல இருக்கிறதுனால நீ எப்பவும் தமிழனுக்கு மேலாக முடியாது. அது இருக்கட்டும், அக்கௌண்ட்ல பணம் போட்டீங்களாடா? 50,000 போட்டோம் குருஜி. சரி, மெனு எழுதிக்குங்க. மெனுவா? மெனு இருக்கு. திங்கிற ஐட்டம்ஸ். ஓ சரி, சொல்லுங்க குருஜி. அது என்னடா? மாடர்ன் ஸ்டைல். நீங்க சொல்லுங்க குருஜி. அப்ப எழுதிக்கோ. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி, பிரைன் ஃப்ரை, லிவர் வறுவல், கிட்னி மசாலா, அப்புறம் மேன்சன் மசூர் ஃபுல்லு. அது இல்ல சாமிஜி, நாங்கெல்லாம் வீட்டுல சாப்பிட்டுக்கிறோம். உங்க ஒருத்தருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி. இது எனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் பேய்க்கும். என்னது பேய் சாப்பிடுமா? அது நான் சாப்பிட சொன்னா சாப்பிடும், குடிக்க சொன்னா குடிக்கும். அது மட்டும் இல்லடா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, அப்புறம் நைட்டு டின்னர்னு சொல்ல வந்தேன். பேயோட விருந்து எதுக்கு சாமி? விருந்து மட்டும் இல்லடா, பேயோட குத்தாட்டமும் போடுவேன். சொன்னதை மட்டும் செய்யுங்க. நான் ஆர்டர் பண்ண மெனு இன்னும் 2 நிமிஷத்துல இங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, 2 ஸ்வீட் பீடாவும் வேணும். சுகரா வித்தவுட் சுகரா? ஸ்வீட்னா சுகர் தான்டா. சுகரா? என்னடா அதெல்லாம்? தங்கத்தாயே, புரட்சி பேயே, எங்கம்மா இருக்க? எனக்கு பசிக்குது, சீக்கிரமா வா. உனக்காக மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரான் ஃப்ரை, குடிக்கிறதுக்கு சூப்பர் சரக்கு கூட வாங்கி வச்சிருக்கேன். எங்க இருக்க? வாமா என் செல்லமே, சீக்கிரமா வாமா. இவன் என்னடா சமந்தாவை கூப்பிடுற மாதிரி பேய கூப்பிடுறான்? அடங்கடி, நான் கூட்டிட்டு வந்த குருஜி சந்தேகப்படுறியா? வாமா வா, உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வர வச்சிருக்கேன், வா. பேய் வந்துருச்சுடா. அது என்ன நயன்தாராவா இழிக்கிற? வாமா, உனக்காகவும் எனக்காகவும் இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுமா? ஊட்டி விடுமா? என்னடா பேயை ஊட்டி விட சொல்லி திங்கிறான்? ஆரியா விட பெரிய அகோரியா இருக்கானடா. நான் கேட்டா ஊட்டி விடுறது மட்டும் இல்லடா, முகத்துல வந்து ஒரு முத்தம் கூட கொடுக்கும். பாக்குறீங்களா? டேய் குருஜிக்கு நம்ம பேசுறது கேக்குதுடா. டேய் நாம சொல்லாமலே பேரை கண்டுபிடிச்சாரு, நம்ம பேசுறது கேக்குதா? கரெக்ட் கரெக்ட். கபாலிடா. ஓவர் ஆக்ஷன் பண்ணாதீங்கடா, அங்க மைக் இருக்கு. அம்மா செல்லம், ஒரு பப்பி கொடுமா? வா. செம. அது ஆபிடா.
முத்தங்கிறதுனால கொஞ்சம் டெம்ட் ஆயிட்டேன். பார்த்தீங்களாடா, நல்லா இருந்தது செல்லம். இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிடு. ஏய், இன்னொரு பேடா. என்னடா பேய் டபுள் ஆக்ஷன்ல வருது? டேய், நான் ஒன்று மட்டும்தானே தனியாக வர சொன்னேன். இன்னொரு செட்டப்பை எக்ஸ்ட்ராவை எதுக்கடா கூப்பிட்டு வந்தேன்? வாத்தியாரே, நீ என்கிட்ட மட்டும் சொன்னதா நினச்சி முருகன்கிட்டையும் சொல்லியிருக்க. இது அவன் செட்டப்பாக இருக்கும். உன் காட்டில் மழை தான். இதையும் நாம் யூஸ் பண்ணி காசு பார்த்துடணும். டேய் தம்பிகளா, சொல்லுங்க சாமி. இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என் பேமெண்ட் 50,000 சொல்லிட்டேன். இப்போ 2 பேய் இருக்கு இந்த வீட்டில், பார்க்குறீங்கல்ல? ஸோ என் பேமெண்ட் டபுள் ஆகுது. இன்னொரு 50,000 அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாதான் நான் இந்த பேயை கூட்டிட்டு போவேன். குருஜி, ஆடி தள்ளுபடி ஏதாவது? சரி, ஒரு பேயை கூட்டிட்டு போய் இன்னொரு பேயை டிஸ்கவுண்டா இங்கேயே விட்டு போறேன். சாமி, அதெல்லாம் வேண்டாம். ரவுண்டு ஃபிகரா ஒரு 80 வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல பேசக்கூடாது. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிறோம். ஓகே. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? இல்லையா? உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? ஜட்டியே போடாதவன் இவங்கிட்ட எங்க இருக்கு போகுது? பிரியா, போடா, என்கிட்ட பணம் இல்ல. சொன்னா கேளு பிரியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பிரியா. மாமா பணம் கொடுத்ததும் நான் ஏன் பணம் கொடுக்குறேன். குருஜி ஒத்துக்கிறோம். டன். இதுவே பாருடா, என் குருஜி பெர்ஃபார்மன்ஸ் பிச்சை எடுக்க போறாரு. என்ன ஒண்ணும் தெரியல. என்னதுக்குற முறைக்கிற? கேமரா ப்ராப்ளம். என்னாச்சுடா? குருஜி என்னடா பண்றாரு? ஒன்னும் பார்க்க முடியல. குருநாதா, இது என்ன மாதிரி டம் இல்லை, ஒரிஜினலு. ஆளை விடுறா சாமி, நீயே கட்டிட்டாலே நான் கிளம்புறேன். உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு. எப்பா என்னன்னு பாருடா டக்குனு. சாய்ராம், பொறுமையா இரு. கேமரா ஆன் பண்றா. ஒரிஜினல் இல்லடா, டம்மிடா, ஜூனியர் ஆர்டிஸ்டா, நம்புங்கடா. இங்க நீனா நீ அங்க குரு என்ன நடக்குதுங்க? பணத்துக்காக பண்ணடா, உள்ள இருக்கும் டம்மி. முடிச்சுட்டு என்னடா சொல்றாங்க? அப்ப குருஜி எங்க பேய்களுக்கு தலைவி இதுதான். ஏன்டா நீ எம்மனா? நீ எங்களை சூசைட் பண்ணிக்க வைப்பியா? எங்களை கருப்பு சோறு தின்ன வச்சு எங்க கிட்டே முத்தம் கேப்பியா? அது வந்து மேடம், எனக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம். இங்க இருக்க எல்லாத்துக்கும் தலைவி பேய் நான் தான். நீ பண்ற வேலை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அம்மா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டம்மா, என்னை மன்னிச்சிருமா. என்னை விட்டுருங்க மேடம், என்னை விட்டுருங்க மேடம். உன் மேல இறக்கம் காமிக்கிறதுக்கு நான் ஒன்றும் மனுஷி கிடையாதுடா. உன் கண்ணு சூப்பரா இருக்குடா, கோழி குண்டு மாதிரி. உன் கண்ணை புடுங்கி வாயில போட்டு பெப்பர்மின்ட் மாதிரி சப்பி திங்கணும். பேய் மேடம், என் கண்ணு 1.5 கண்ணு சப்பையா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. உன் மூக்கு என்னடா குச்சி அப்பளம் மாதிரியே இருக்கு, கடிச்சு அப்படியே திங்கணும் போல இருக்கு. மேடம், இது என்ன லாலிபப்பா மேடம் கடிச்சு திங்கிறதுக்கு? இது நல்லா இருக்காது, சளி மூக்கு. நீ என்ன பார்த்து கூட இவ்வளோ தைரியமா இருக்கன்னா உன் நெஞ்சுக்கு திமிர் அதிகண்டா. உன் ஹார்ட்டை நோண்டி எடுத்து அப்படியே முழங்கணும் போல இருக்கு. பேய் மேடம், என் ஹார்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கானது கிடையாது, டேமேஜ் ஆனது. இப்போதான் அட்டாக் வந்துச்சு, கொஞ்சமும் டேஸ்ட் இருக்காது. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு இன்னைக்கு பாடம் கற்பிக்காம விட மாட்டேன். இனிமே எங்கேயாவது போய் எமாங்கி மேல பேய்களை தொல்லை பண்ண பார்த்த கொண்டு போட்டுருவேன். இதுக்கப்புறம் நான் எந்த கோஸ்டையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். அம்மாடியோ,
இந்த வீடும் வேணாம், இவனுங்க கொடுக்குற பணமும் வேண்டாம். எஸ்கேப்பா என்ன? என்னடா இந்த லேப்டாப்ல வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. குருஜி ஏய் மொட்டை கொட்டைகளா, என்னாச்சு குருஜி? என்னடா இப்படி கேக்குறீங்க? இந்த வீட்ல இருக்கிற பேய் யாருன்னு தெரியுமா? அந்த சின்ன பொண்ணு. நீங்களும் உங்க உயிரை காப்பாத்திங்க, ஓடி போங்க. குருஜி குருஜி என்னடா குருஜி இப்படி சொல்றாரு? கோவா வேணாம், பேங்காக்கும் வேணாம், முதல்ல உயிரோட ஊர் போய் சேரும்டா. ஆமாடா இல்லடா, வேணாம்டா. நீ எதுவும் பேச வேண்டாவா? நடடா. போடா. வாடான்றல. நான் சொல்றது வாய் மூடிட்டு வா. வேணாம்டா. ஜெனி. ஏய் ஜெனி, ஜெனி, எனக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஜெனி, நான் உன் மாமாடா. செத்து போயிட போறான். சொன்ன கேளுமா. ஆ